நீங்க ரிலையன்ஸ் மார்ட்ல வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா அங்க நடக்கிற ஸ்கேமை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நான் நேற்று ரிலையன்ஸ் மார்ட்டுக்கு போயிட்டு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு பில் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னை அவங்க ஸ்கேம் பண்ணிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதான் ஒரு வீடியோவை நான் எடுத்து போடுறேன். அதாவது நீங்க ரிலையன்ஸ் மார்ட்டுக்குலாம் போனீங்கன்னா அங்கே வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு பேஸ்கெட்ல இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு பையில வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து போட்டுட்டு அதை போய் நீங்க எவ்வளவு கேஜி இருக்கு அப்படின்னு சொல்லி எடை போடணும். அதில் பார்த்தீங்கன்னா பிரைஸ் என்ன எவ்வளவு வெயிட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்கோட உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. இது நீங்க பில் கவுண்டர்ல காட்டி பில் போட்டுக்கலாம். பட் இங்கே தான் அவங்க ஒரு ஸ்கேமை பண்ணாங்க. நான் பேஸ்கெட்ல பார்க்கும்போது மாதுளம்பழத்தோட விலை 145 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அதுல எனக்கு தேவையான மாதுளம்பழத்தை நான் எடுத்துட்டு பேக் பண்ணி இது மாதிரி பார்கோட்ல பில் போட்டேன். வெயிட் வந்து 950 கிராம் இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 137 ரூபாய் 15 பைசா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதே மாதிரி இன்னும் சில பொருள்லாம் வாங்கி எல்லாமே இந்த மாதிரி பார்கோட்ல பில் பண்ணிட்டு ஃபைனலா பில் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பட் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அதாவது இங்க கொடுத்துருக்க இதே பார்கோட ஸ்கேன் பண்ணி தான் பில் போட்டாங்க. பட் அங்க பாத்தீங்கன்னா 1 கிலோ மாதுளம்பழம் 198 ரூபாய் போட்டிருக்காங்க. வெயிட் வந்து 0.935 கிராம் இருந்ததாகவும் அதுக்கான பிரைஸ் 185 ரூபாய் 13 பைசா போட்டிருக்காங்க. அதாவது எனக்கு முன்னாடி ஷோ பண்ண பிரைஸ் 145 ரூபாய் தான் கிலோ. பட் இங்க 198 ரூபாய் போட்டிருக்காங்க. அப்பதான் நான் மற்ற பொருள்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில பொருட்கள விலை அதிகமாகவும் ஒரு சில பொருட்கள விலை கம்மியாகவும் போட்டிருக்க மாதிரி தெரிஞ்சது. இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஸ்கேம் தான். நமக்கு கண்ணு முன்னாடி ஒரு விலையை காட்டிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் பில்ல வேற ஒரு விலை காட்டுறாங்க. அதாவது பார்கோட்ல ஸ்கேன் பண்ணா பார்கோட்ல என்ன விலை இருக்கோ அதானே வரணும். இங்க விலை பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா வருது. இந்த ஸ்கேம் இவ்வளவு பெரிய கம்பெனி ஏன் பண்றாங்க அப்படின்னு தெரியல. நீங்க நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி லைன்ஸ் மார்ட்ல போய் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெஜிடபிள் வாங்கிட்டு அந்த நீங்க வாங்குற அந்த பேக்ல என்ன பில் இருக்கோ அதே பில்லு உங்க ஃபைனல்லையும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நீங்களும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன்.